Taste the Daily. சென்னை திருவொற்றியூரில் புதிய நீதிமன்ற கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த 7 வருடங்களாக தற்காலிகமாக இயங்கி வரும் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி செய்து வருகின்றனர். போதிய கழிப்பிட வசதியும் இடவசதியும் இன்றி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் இந்த நீதிமன்றம் இருப்பதால் புதிய இடத்தில் அரசு சார்பில் கட்டிடம் கட்டித்தரக் கோரி வழக்கறிஞர்கள் 2வது முறையாக மாட்டு வண்டியை கயிறு கட்டி இழுத்தபடி நூதன முறையில் போராட்டம் மேற்கொண்டனர். திருவாரூரில் மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 63,000 பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட மின் செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், கேங்மேன்களுக்கு தங்கள் சொந்த ஊரிலேயே இடமாற்றம் செய்து பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விடியா திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 2வது நிலையின் 1 மற்றும் 2ஆம் அலகுகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 1200 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2வது நிலையின் முதல் அலகில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2வது நிலையின் 2வது அலகில் கொதிகலன் கசிவு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மொத்தம் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் கோயிலை சூழ்ந்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக உடுமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருவதால் திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அசம்பாவிதம் நேரிடாமல் இருக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஓசூர் அருகே அரசு மதுபான கடை அமைவதற்கு எதிராக பள்ளி மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அஞ்செட்டி தாலுகாவுக்குட்பட்ட நாட்ராம்பாளையம் கிராமத்தில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடையை புதூர் கிராமத்திற்கு மாற்றம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் புதூர் பகுதிக்கு அரசு மதுபான கடையை கொண்டுவர எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலையின் குறுக்கே முட்செடிகளை போட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடும்பத்தை சீரழிக்கும் டாஸ்மாக் கடையை விடியா அரசு கிராமங்களில் நிறுவுவதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது தொடர்கதையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி அருகே உள்ள வடகரை வைத்தியநாதபுரத்தில் சாக்கடையில் குவிந்த குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் கை கால் உறைகள் அணியாமல் வெறும் கைகளுடன் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதுதான் திராவிட மாடலோ என்று மக்கள் முகம் சுளிக்கின்றனர். இவர்கள் சுகாதாரமான முறையில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் விடியா அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர்.